السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நோன்பு திறக்கும் நேரத்தில் இந்த துஆவை ஓதினால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் மிகவும் வேகமாக கபூல் செய்கின்றான். இதை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதம் இது பாக்கியம் நிறைந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 ரஹ்மத்தினுடைய 10, இரண்டாவது 10 மக்ஃபிரத்தினுடைய 10, மூன்றாவது 10 நரக விடுதலையினுடைய 10. அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அதே போன்று அல்லாஹினுடைய மக்ஃபிரத்தை அடைந்த கூட்டத்திலும் நரக விடுதலையை அடைந்த கூட்டத்திலும் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். பல மடங்கு நன்மைகள் வளமையான அமல்களுக்கு, நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. குர்ஆனினுடைய மாதம், கண்ணியமான குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருக்கின்றது. இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ரமலானினுடைய மாதத்திற்கு இருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதத்தில் 2 நேரங்கள் இருக்கின்றது. அந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் ஒரு நேரம் சஹருடைய நேரம், தஹஜ்ஜுதினுடைய நேரம். மற்ற நேரம் நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம். நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. நாம் அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். இந்த துஆவை நாம் அதிகம் ஓதுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஓதுவோம்.